ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இருப்பான். அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக ஊம குசுமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் வந்து வாத்தியார்ட்ட மாட்டுவான். மாட்டினதுக்கப்புறம் அன்னைக்கு வாத்தி வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அந்த வாத்தி அந்த ஸ்டூடெண்ட்க்கு அழுதுகிட்டே போயிடுவான். ஸோ அந்த மாதிரி தான் நேற்று பவித்ராவை பிடித்து முதல் முறையாக நேற்று பவித்ரா ரோஸ்ட் வந்து நேற்று எபிசோடில் நடந்துச்சு. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஜெஃப்ரி வந்து அடிச்சிருக்கதே வந்து எல்லாத்துக்கும் நேற்று தான் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி சிவகுமாரோட எலிமினேஷன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு த லூயிஸ் சட்டைகள். எபிசோடு அப்படின்னு பார்க்குறப்ப உண்மையிலே இந்த வாரம் பிக் பாஸோட எபிசோட்ஸ் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த வீக் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. நடுவில் டாஸ்க் மட்டும் நமக்கு கொஞ்சம் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா சரிசமமாக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஐபாரியில் கொடுக்குறேன், பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு பவித்ரா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணன் ஒரு பொம்மையை வந்து ஒன்று கையில் எடுத்து வந்தார், ஒரு உடஞ்ச பொம்மை. யாரெல்லாம் வலுவலுன்னு பேசுகிறாங்களோ அப்போல்லாம் வந்து அந்த பொம்மையை வந்து தைக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ நேற்று முந்தா நாள் வந்து சாச்சரா ரோஸ்ட், இன்னைக்கு பவித்ரா ரோஸ்ட், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ பவித்ரா நீங்கள் வந்து என்னங்க கேம் ஆடுறீங்க? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பவித்ராவில் ஒரு 4 பேர் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்யூரேட்டாக தெரியல. பிக் பாஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மேபி தெரியலாம். பட் பவித்ரா வந்து என்னன்னா முழு எஃபர்ட்டை போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள நுழையிறப்ப அடிபடாம எப்படி சொல்றது, யாரும் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அந்த பொம்மையை உள்ள வைக்கிற அந்த பொசிஷனுக்கே போகலன்னு நினைக்கிறேன். ஸோ பவித்ரா வந்து சொல்றாங்க நான் வந்து கேம் ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் மஞ்சுரி பொம்மையை உள்ள வைக்கலன்னு சொல்லிட்டு முதல் லாக்கு அங்கே வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி கேட்கும்பொழுது பவித்ரா வந்து என்ன சொல்றதுன்னே அவங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா கேமுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பவித்ரா வந்து மஞ்சரி பொம்மையை வந்து வைக்கல அப்படிங்கிறதான் உண்மை. பட் கேம் ஆசை இல்லை, நான் ரொம்ப ஜாலியாக ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து விளாண்டுட்டு போகிறேன், நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவங்க அப்படின்னாங்கன்னா அந்த மஞ்சள் பொம்மையை உள்ளே வச்சிருக்கணும்ல. ஸோ அது வைக்கல அப்படிங்கிறப்ப விஜய் சேதுபதி சார் தைச்சிக்கிட்டே இருந்தார். பவித்ரா அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நேற்று உண்மையிலே சொல்லணும்னா பவித்ராவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோஸ்ட்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஆனால் உண்மையிலே இங்கே இருக்கிற பிக் பாஸ் கண்டஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதில் பவித்ராவும் வந்து யாரை பற்றி பெருசாக எதுவும் பேசிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க பண்ண தப்பை வந்து ஒரு ஹோஸ்ட் சொல்லணும் அப்படிங்கிறப்ப அதை வந்து சுட்டி காட்டினார். அதுவும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து பாயன் ராணவ் ஃபைட்டு. ஸோ இதை பற்றி சொல்கிறப்போ விஜய் சேதுபதி என்ன வந்து அழகாக ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா கேமுக்குள்ளே நீ ஸ்ட்ராட்டஜி வச்சுக்க, இல்லை குரூப்பிசம் வச்சுக்க, இல்லை டீம் வச்சுக்க, என்னமோ வச்சுக்க, கேம் முடிஞ்சதுக்கப்புறம் தனி மனிதர் தாக்குதல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா ராணவ் ஃபைட் வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. அப்படி இருக்க மாட்டேன், கிட்டத்தட்ட ரெட் கார்டு கொடுத்துருவேங்கிறத சிம்பாலிக்காக வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதில் அடிச்சுக்கிறப்ப இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஜெஃப்ரி வந்து எல்போவில் வச்சு அடிச்சிருப்பாரு. இது ஜெஃப்ரிக்கும் தெரியலையா, கூட இருக்கிறவங்களும் தெரியலையா. ஆனா ராணவ் தான் அட்டாக் பண்ண மாதிரியே எல்லாரும் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அப்புறம் தான் தெரியுது அது வந்து ஜெஃப்ரி அடிச்சதே அப்பதான் ரிவீல் பண்றாரு. அப்புறம் தான் இங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க அப்படியா நீ அடிச்சு அது நீ சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. ராணவுக்கு ஜெஃப்ரி எல்போல அடிச்சதே தெரியல ஃபர்ஸ்ட், அப்படிதான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன இருந்துச்சுன்னா ஒரு கேமுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சகஜம் தான், இதில் மாற்று கருத்துங்கிறது ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் ஜெஃப்ரி எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் ராணவை பிடிக்குமா அப்படிங்கிறத கிடையாது. ஏன்னா ராணவை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து அவன் ஒரு பைத்தியக்காரன், கேமை புரிஞ்சிக்காதவன், அவன் ரொம்ப ஆர்வ கோளாறு, அவன் ரொம்ப நாடகாரன், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவன் மாதிரி குற்றச்சாட்டு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கிறது. அடுத்து நேற்று ஜாக்லின் விஎஸ் அன்ஷிதா. இந்த பிக் பாஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அது ஒண்ணுதாங்க. என்ன ரீசன்னா 2 பேர்த்தோட வில் பவரை நான் பார்த்தேன். யாருன்னா ஜாக்லின் விஎஸ் அன்ஷிதா. இவங்க 2 பேர்த்தோட வில் பவரை உண்மையிலே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு பொம்மை இருக்கு. ஸோ ஜாக்லின் சொல்றாங்க நீ என் பொம்மை எதுக்கே உள்ள வச்சிரு, போட்டி வந்து எனக்கும் அன்ஷிதாகும் தான். ரீசன் என்னன்னா நீ எனக்கு ஃபேவரா பண்ணிட்ட அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து உனக்காக நிற்பேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அன்ஷிதா இவங்க 2 பேர் நிக்கிறாங்க. ஜாக்லின் ஸ்டாண்ட் பண்றது என்னன்னா தான் மஞ்சூரிக்கு கொடுத்த வாக்கின் நிமித்தமாக அவங்க வந்து அதுலயே விடிய நிக்கிறாங்க. ஆனா அன்ஷிதா அப்படி கிடையாது. எனக்கு வந்து மஞ்சரி வந்து பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, அதனால தீபக்கை நான் சேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரெஸ்ட் ரூமே போகாமல் அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கேமில் வந்து ஜாக்லின் வந்து ஜெயிச்சிருவாங்க. அன்ஷிதாவும் சும்மா சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் அந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் ஒரு கேம் வரும். அந்த கேமில் வந்து அன்ஷிதா வந்து ஜாக்லினை வந்து நான் அவங்க கூட பழக விரும்பலை சம்திங் ஏதோ ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க.
அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி அழகாக கேட்டிருப்பாரு, அன்ஷிதா நீங்கள் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் கேம் அந்த இது முடிச்சதுக்கப்புறம் 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க, ஜாக்லினும் சரி அன்ஷிதாவும் சரி. ஸோ இதையும் பார்க்கும்பொழுது உண்மையிலே ஜாக்லின் வந்து அந்த பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிட்டு கேமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுறாங்க ஹக் பண்ணலாம். ஆனால் அன்ஷிதா வந்து அது ஒத்துக்கவே இல்லை, 2 நாளாக மூஞ்சியை காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்தது. நேற்று இந்த சனிநார் பிக் பாஸ் வந்து உண்மையிலே விஜய் சேதுபதியோட பெஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மக்கள் வெளியில் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அது உள்ள இருக்கவங்கலாம் யாரு, அந்த எங்கன்னா அந்த பிக் பாஸ் செட்ல இருக்கவங்கலாம் மேபி யாருன்னு நமக்கு தெரியாது. மேபி இவங்க ரெடி பண்ணியிருக்காங்களா இல்லை உண்மையில வந்தாலும் சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் மக்கள் கேட்குற கேள்விக்கு வந்து உடனே பல்ஸை பிடிச்சி பதில் சொல்றாங்களா, அதுவே வந்து சந்தோஷமா இருக்கு. விஜய் சேதுபதி வந்து வர ஒரு மெத்தட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல லேட்டாக வந்துட்டாருன்னா டக்கு டக்குனு ஷூட் போலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷாட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு கொடுத்துட்டு போவாங்களா, ஒரு பிஸியான ஆக்டர் அந்த மாதிரி தான் அவர் விரும்புறாரு. வளன்னு பேச வேணாம், இதான் மேட்ரு, இதான் பேச்சு, இதை பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசினா ஊசி வச்சு தைச்சிக்கிட்டே இருப்பார். அது பார்க்க உண்மையிலே நன்றாக இருந்தது. அதுக்கப்புறம் வேற என்ன, இந்த மிட் நைட்டு பிரியாணி கேங்கு, முதல்ல அந்த மிட் நைட் பிரியாணி கேங்கை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு 3 தடவை பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க போலங்க. அதை வந்து லைவ்ல தான் காமிச்சிருக்காங்க. இங்கே நம்மள 1 எபிசோட்ல வரவில்லை. உங்கள்கிட்ட வந்து ஒரு கேர்ள்ஸும் பாய்ஸும் மிங்கிள் ஆகி மிட் நைட் பிரியாணி கேங்ஸ் வந்து 3 நாளாக பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. ஸோ பல இடத்துல பழைய பேருக்கு பசியின் கொடுமை காரணமாக தவிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த சாச்சனாவோட விஷயம் வந்து விஜய் சேதுபதி எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதை ஓப்பனாக சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் அந்த கேம் பேர்டன் அப்படி இருக்குது. இதெல்லாம் உங்கள் கேம்குள்ளே நடக்கிற பிரச்சனையை நம்ம எதுவும் சொல்ல. பட் இருந்தாலும் ஒரு மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஒருத்தர் கேப்டன் பேசிட்டு இருக்கப்ப இந்த அம்மா பட்டில் வரதும் போகிறதுமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அது சாச்சனா ரோல் செய்ததில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. அதே மாதிரி இந்த பொம்மை டாஸ்கில் வந்து ஒரு 2 கண்டென்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆதரவில்லா குழு ஒன்றா, தானா சேர்ந்த கூட்டம் ஒன்றா. இது 2ஐயும் பார்க்குறப்ப கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. சிவகுமார் வந்து எலிமினேட் ஆகிட்டாரு. சிவகுமார் எலிமினேட்டட். உண்மையிலே சொல்கிறேன், சிவகுமார் வந்து அவங்க ஃபேமிலி வந்து அவங்க எகென்ஸ்டாக இருக்கப்போ சுஜாவை கல்யாணம் பண்ணாங்க. ஃபேமிலி சப்போர்ட் வந்து பெருசாக அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்ல மனுஷன் தான் இல்லைன்னு சொல்ல, பட் கேமோடக்குள்ளே அவங்க வரலையோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ அவர் வந்து யாரையும் காயப்படுத்திலாம் ஒரு கேம் விளையாடல. பட் இருந்தாலும் அவரோட பெஸ்ட்டை கொடுக்குற மாதிரியும் ஒரு கேம் விளையாடவில்லை. அவர் என்ன தெரியலை, அதுதான் மேட்ரு. இப்போ சௌந்தர்யா எடுத்துக்கோங்க. சௌந்தர்யாலாம் 4 பேத்துக்குள்ள ஃபைட் பண்ணுறப்ப தெரிய ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க கேமில் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இவர் ஃபைட் பண்ண மாட்டார். ஸோ அட்லீஸ்ட் கேம்லையாவது பெஸ்ட்டாக கொடுக்கலான்னா அதுவும் கிடையாது. ஸோ சாச்சனாவை நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அது ப்ரொமோவுக்கு தேவைப்படும், இல்லை மற்ற விஷயத்துக்கு தேவைப்படும். இல்லை சாச்சனா உண்மையில மனம் மாதிரி நல்லபடியாக கேம் விளையாடா அது ஓகே தான். பட் சாச்சனா இருக்கிறது தெரியுது, ஆனால் சிவகுமார் இருக்கிறது தெரியல உண்மையிலே. ஆனால் ஒரு நல்ல நடிகராக இருக்கார், நல்ல பெர்ஃபார்மர், இத்தனைக்கும் சூப்பராக. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நல்லபடியாக அவர் வந்து தொழிலிலும் அவரோட நடிப்புல இல்லை ஃபேமிலியில எல்லாத்துலையும் வெற்றி பெற லூயி செட்டைகள் சார்பாக வாழ்த்துக்கள். ஹோப் எனிவேஸ் விஜய் சேதுபதி என்னை வந்து பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம பீப்புள்ஸ் கேள்வி கேட்டால் கூட அதுக்கு பதில் வந்து சொல்லிடுறாரு. உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. இதை கமலஹாசன் சாரை எதிர்பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள். அண்ட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.